ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 18th July 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக விழுந்துச்சு, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 187 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,500க்கு மூவ் ஆகிடுச்சு. 25,000 இருந்தது ஒரு 500 பாயிண்ட் வந்து அப்சைடு வந்து மூவ் ஆகிருக்குது. சப்போர்ட் ஸ்டில் வந்து 24,000 தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இது ரொம்பவே ஓவர்பாட் சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு மூடில் தான் இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட் வந்து எல்டிஎம் என்ட்ரி இருக்குது. அது ஒரு 194 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. அவங்களோட Q1 நெட் ப்ராஃபிட் வந்து இருந்துச்சு. அது வந்து 1.5% கம்மியாகி 1,135 crore இருந்துச்சு. இருந்தாலும் ரெவன்யூ பார்த்திங்கன்னா ஒரு 5% வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அந்த நியூஸ்னால் எல்டிஎம் என்ட்ரி வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆகி டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட் இருக்குது. டாப் கெய்னர்ஸில் செகண்டு பார்த்திங்கன்னா டிசிஎஸ் இருக்குது. டிசிஎஸோட Q1 ரிசல்ட் வந்து நல்லாவே வந்துருந்துச்சு. ஸோ அதனால் மெனி ப்ரோக்கர்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட டார்கெட்டெல்லாம் டிசிஎஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட இம்பேக்டில் வந்து டிசிஎஸ் ஒரு 137 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஓஎன்ஜிசி பார்த்திங்கன்னா ஒரு 9 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஓஎன்ஜிசி வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சிபிஎம் பிளாக்கு, அதாவது பக்கோராவில் ஜார்க்கண்டில் இருக்கிற சிபிஎம் பிளாக்கில் வந்து அவங்க ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா ஓஎன்ஜிசி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால ஓஎன்ஜிசி வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸை பார்த்திங்கன்னா டாப் லூசர்ஸில் வந்து ஃபஸ்ட் இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ஒரு 42 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. அவங்களோட Q1 ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் வந்து 24% வந்து ஃபால் ஆகி 1,170 crore இருந்துச்சு. ஸோ இந்த ரிசல்ட் வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால ஏஷியன் பெயிண்ட் இந்த அளவுக்கு விழுந்துருக்குது. அப்புறம் கோல் இண்டியாவை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 7 பாயிண்ட் விழுந்துருக்குது. கோல் இண்டியா வந்து 52 வீக் ஹை கிட்ட இருந்துச்சு, ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்துருக்குது. அப்புறம் ஹீரோ மோட்டோ கார்ப் பார்த்திங்கன்னா ஒரு 75 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஹீரோ மோட்டோ கார்ப் ஒரு 1 மந்த்தாகவே பார்த்திங்கன்னா சைட்வேஸில் மட்டும்தான் மூவ் ஆகிட்டுருக்குது. ஸோ ஒன் டே ரேலி ஆச்சுன்னா எகைன் அனதர் டே வந்து அது விழுகுது, அதாவது ப்ராஃபிட் புக் நடக்குது. ஸோ இதனால் ஹீரோ மோட்டோ கார்ப் வந்து டாப் லூசர்ஸில் தேர்ட் இருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 5,483 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து 2,904 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஸோட அந்த பெரிய பை தான் வந்து மார்க்கெட் இந்த அளவுக்கு 187 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகி க்ளோஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம். 4வது கண்டினியூஸ் டேவாக வந்து எஃப்ஐஸ் வந்து பை பண்ணிகிட்ருக்குறாங்க. டிஎஸ் அதே மாதிரி 4வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணிகிட்ருக்காங்க. டிஎஸ் வந்து ரொம்ப நாளாக பை பண்ணிகிட்டே இருந்தவங்க இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கில் இறங்கியிருக்காங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 533 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. S&P 500 ஒரு 43 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. நாஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 125 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் எல்லா இண்டெக்ஸுமே இந்த அளவுக்கு விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா டெக் ஸ்டாக்கில் வந்து பயங்கரமான செல் ஆஃப் நடந்துகிட்ருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி அதாவது செமிகண்டக்டர், அப்புறம் வந்து மைக்ரோ சிப்ஸு, இந்த மாதிரி இது ரிலேட்டடான கம்பெனிஸில் பெரிய அளவுக்கு செல் ஆஃப் நடந்துகிட்ருக்குது. அப்புறம் டவ் வந்து ஆல் டைம் ஹைக்கு மேலே இருக்கிறதுனால அதுவுமே வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் கொஞ்சம் பேர் இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து யூஎஸ் மார்க்கெட்டை ரொம்பவே ப்ரெஷரில் வச்சுருக்குது. ஸோ அதனால் யூஎஸ் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு விழுந்திருக்குது. ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.